ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பு கொண்டக்கடலை குழம்பு எப்படி பண்ணதான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ண பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் பட்டை, ஏலக்காய், மிளகு அரை ஸ்பூனு, சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு அது காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி பார்த்திங்கன்னா 2 மட்டும் இதில் வதக்கிறதுக்கு சேர்க்குறேன். இன்னொன்று குக்கரில் சேர்க்கும் போது சேர்த்துக்குவேன். இதெல்லாம் நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, பிரியாணி எல்லாம், நட்சத்திரப்பூ, சீரகம் சேர்த்துட்டு வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டுடலாம். 3 விசில் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்து திரும்ப ஓப்பன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு தேங்காய் சில் நான் காமிச்சேன்ல, அதை மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி சேர்த்துட்டா நான் லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தழை தூணா நம்மளோட கருப்பு கொண்டக்கடலை குழம்பு சூப்பராக